துன்பமான மனித வாழ்வு. ஒரு மன்னன் வேட்டையாடுவதற்காக கானகத்திற்குள் சென்றான். அவன் செல்லும் வழியிலே ஒரு தாய் புலியும் 3 குட்டிகளும் விரட்டி கொண்டு வந்தது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடியவன் ஒரு பாழும் கிணற்றுக்குள்ளே விழுந்து விடுகின்றான். அந்த பாழும் கிணற்றின் பக்கத்து சுவரில் ஒரு செடி முளைத்திருந்தது. அந்த செடியை பிடித்து கொண்டு கீழே விழுந்து கைகால் அடிபடாமல் இருப்பதற்காக இருந்தான். அந்த செடியினுடைய வேர் பகுதியை 2 எலிகள் கரைமிக்கொண்டு கடித்து கொண்டே இருந்தன. அந்த செடியின் உச்சியிலே மேலே ஒரு விஷ பாம்பு இவனை நோக்கி பயம் கொடுத்து கொண்டிருந்தது. கீழே சேரும் சகதியுமாக இருக்கின்றது பாழும் கிணற்றுக்குள். அங்கே ஒரு முதலை இவன் விழுந்தால் விழுங்கி விடுவதற்கு வாயை பிளந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை பிரச்சனைகளுக்கு, இத்தனை உயிர் ஆபத்துகளுக்கு நடுவிலே மரத்திலே இருந்த ஒரு தேன் கூட்டில் அடிபட்டு ஒரு சொட்டு தேன் விழுகின்றது. அந்த தேனின் சுவையை சுவைப்பதற்காக, ருசிப்பதற்காக இவன் நாக்கை நீட்டுகின்றான். மனித வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கின்றது என்று சுவாமி சிவானந்தர் கூறுகின்றார். அந்த மரம் என்பது உலக வாழ்வு. அந்த உலக வாழ்விலிருந்து ஒரு சொட்டு தேன் கிடைப்பது போல ஏதோ தற்காலிகமான சுகம், சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த புலி 3 குட்டிகள், அவை காமம், கோபம், பேராசை, சித்த பிரமை என்று சொல்லப்படுகின்றது. இவை 4ம் தான் மனிதனை விரட்டி கொண்டே வந்து அந்த பாழும் கிணற்றுக்குள்ளே விழும்படி செய்கின்றது. 2 எலிகள் செடியை கடித்து குதறி எப்பொழுது அது அறுந்து போட்டு போய்விடுமோ வேர்பகுதி என்று இருக்கின்றது. அந்த 2 எலிகளும் மனித வாழ்வு எப்பொழுது முடிவடையுமோ என்று தெரியாத இரவும் பகலுமாக உருவகப்படுத்தப்படுகின்றது. பாம்பு, முதலை என்பது மேலும் கீழும் நமக்கு இருக்கக்கூடிய மரணத்தின் வாயில்களாக சொல்லப்படுகின்றன. இப்படிப்பட்ட பரிதாப நிலையிலே இருந்து கொண்டு மன்னன் தேனை நுகர்வது என்பது மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு பக்கம் போனால் அடி விழுகின்றது, இன்னொரு பக்கம் போனால் சிக்கல்கள், பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள், இவற்றுக்கு நடுவிலே தத்தளித்து கொண்டிருக்கின்றான். இருந்த போதிலும் அவனுடைய புலன் இன்பங்கள், நாவினாலே நல்ல சுவையான உணவு சாப்பிட்டால் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒரு புலன்களுக்கும் திருப்தி தரக்கூடிய வகையிலே எதையாவது புலன் இன்பத்தை நாடுகின்றான். அவனுடைய நிலை எவ்வளவு பரிதாபகரமானதாக இருக்கிறது என்று இந்த உருவக கதையின் மூலம் சுவாமிஜி சொல்லுகின்றார். இப்படி நாம் துன்பப்படாமல் உலக வாழ்க்கைக்கு மனிதனாக பிறப்பெடுத்து வந்தது மீண்டும் மகேசனுடைய திருவடியை பற்றி பிடிப்பதற்கு என்பதை திருமூலர் திருமந்திரத்தின் 168வது பாடலே சொல்லுகின்றார். அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன் தெருளும் உயிரொடும் செல்வனை சேரின் மருளும் பின்னையவன் மாதவமன்றே. அருளும், தெய்வ அருளும், அருள் காரணமாக நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம், வசதியாக இருக்கின்றோம் என்றால் அந்த அருளும், அரசனும், அரசன் நமக்கு சில பல நன்மைகள் செய்கின்றான், சலுகைகள் தருகின்றான் என்றால் அவையும்
யானையும் தேரும் பொருளும் பொருள் செல்வமும் பிறர் கொளப் போவதன் முன், பிறர் இவற்றையெல்லாம் திருடி கொண்டு போவதற்கு முன்பாக தெருளும் உயிரோடும் தெளிவாக இருக்கின்ற உயிரோடு செல்வனை சேரின், செல்வனாக விளங்கும் சிவபெருமானை நாம் சேர்ந்து விட்டோம் என்றால் மருளும் பின்னையவன் மாதவம் அன்று. மருட்சி உடைய அந்த மனிதனின் மாதவமாக அது அமையக்கூடும். எனவே எத்தனை துன்பங்களை தரக்கூடிய மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அவற்றிற்கு எல்லாம் நடுவிலே இருந்து கொண்டு நாம் எங்கோ சென்று தவம் இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த இடத்தில் இருந்தபடியே இறைவனை எண்ணி அவனுடைய திருவடிகளை சேர்ந்து விட்டோம் என்றால் செல்வனை சேரின் என்று திருமூலர் சொல்லுகின்றார். இறைவனை சேர்ந்து விட்டோம் என்றால் எந்தவித கவலைகளும் நமக்கு வாழ்க்கையிலே ஏற்படாது. அப்படியே இறைவனுடைய திருத்தாள்களை பற்றி கொள்வதற்கு அவன் அருளாலே அவன் தாள் பற்ற முடியும் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அருளை வேண்டி நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். எல்லோரும் இறை அருளோடு இந்த பிறவியிலேயே இறைவனிடம் சேர்வதற்கு அவனே அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.